உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. பெற்றோருடைய புத்திமதிகளை கேட்டு நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப பிளஸடா இருக்கும். அதுல முக்கியமா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஒரு தாய் தன் ராஜாவாகிய தன்னுடைய குமாரனுக்கு, அந்த ராஜாவோட பேரு லேமுவேல். ஸோ அந்த லேமுவேலுக்கு அவனுடைய தாய் சில புத்திமதிகளை போதிக்கிறாங்க. என்னென்ன புத்திமதிகளை கொடுக்கறாங்கன்னு பார்ப்போமா. ஒரு ராஜா அப்படின்னு சொன்னா ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு அவனுடைய கைகள்ல இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் எவனொருவன் தன் தேசத்தை நல்லா ஆட்சி பண்ணணுமோ அவனுடைய குடும்பமும் சிறப்பா இருக்கணும். குடும்பத்துல ஒரே பிரச்சனையும் போராட்டமுமா இருந்துச்சுன்னு சொன்னா சமாதானமான வாழ்க்கையிலன்னா அந்த ராஜாவால தேசத்தையும் சரியாக ஆள முடியாது. அப்ப இந்த ராஜாவாகிய லேமுவேலுக்கு அவனுடைய தாய் கொடுக்கிற புத்திமதியை நம்ம பார்ப்போமா. ஒன்று, அவங்க சொல்றாங்க, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. ஸோ நீ உன்னுடைய ரிலேஷன்ஷிப்ல நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பா அப்படின்னு புத்திமதி சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன்னுடைய வழியை கொடுக்காதன்னு சொல்றாங்க. அது என்ன ராஜாக்களை கெடுக்கிற காரியம்? அது தெளிவா சொல்றாங்க, திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. சோ திராட்சரசம் குடிக்காத. லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுக்கிறவருடைய நியாயத்தை புரட்டுவார்கள். சோ மதுபானம் குடிச்சேன்னா உன்னுடைய புத்தி தடுமாறி போகும், நீ சரியான நியாயத்தை விசாரிக்க முடியாது அப்படின்னு அவனுடைய தாய் அவனுக்கு ஒரு புத்திமதி சொல்றாங்க. அடுத்து, ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற. So you should be a spokesperson for the person who cannot speak for themselves. அவர்களுக்காக பேச முடியாதவர்களுக்கு நீதான் ஒரு மவுத் பீஸ் மாதிரி இருக்கணும். ஸோ ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்களுடைய நியாயத்துக்காகவும் நீ உன் வாயை தர அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ராஜா எவ்வளோ கேர்ஃபுல்லாக அவனோட லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணும்போது கொடுக்குற முதல் அட்வைஸ், உன்னுடைய புத்தியை தடிமாற செய்யக்கூடிய எந்த அடிக்ஷனுக்கும் நீ போகாத. அது வாட் டைப் ஆஃப் அடிக்ஷன் இட் மைட் பி. முக்கியமாக போதைப் பொருட்களால், மதுபானத்தினால உன்னுடைய மூளையை நீயே கெடுத்துக்காதன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, சிறியவர்களுக்காகவும் எளியவர்களுக்காகவும் நீ பேசணும், அவங்களுக்கு நியாயமாக காரியங்களை செய்யணும்னு சொல்கிறாங்க. அடுத்து அவங்க சொல்கிறாங்க, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. ஸோ நல்ல ஒரு ஒய்ஃப் உனக்கு அமையணும், அதில் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா நல்ல ஒரு மனைவியை பிடிப்பது ஒரு கஷ்டமான காரியம். அவங்க சொல்றாங்க, அந்த நல்ல மனைவி எப்படி இருப்பாங்களாம், அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள், தன் வாயை ஞான விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஸோ நல்ல ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னா நல்ல புத்திமதிகளை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஞானம் விளங்க வாயை திறப்பாங்க, தேவையற்ற வார்த்தைகளை பேச மாட்டாங்க. முக்கியமாக அவங்க அம்மா சொல்லி கொடுக்குற இன்னொரு விஷயம், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஸோ அழகில் மயங்கிறாத, அழகு முக்கியம் இல்லை, ஞானம் முக்கியம். ஸோ ஞானம் உள்ள ஒரு பெண்ணை நீ கண்டுபிடி அப்படின்னு அவங்க அம்மா அந்த கிங் லேமுவேலுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய, எந்த வாலிபர்கள்னாலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட லைஃப் லாங்காக நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ண போகிற பொண்ணுடைய அது ஞானமுள்ள பெண்ணா, தேவையற்ற வார்த்தைகளை அலம்பாத ஒரு பெண்ணான்னு பார்க்கணும். அடுத்து அழகு, சௌந்தரியம் இதெல்லாமே வீண், ஒரு புத்தி உள்ள ஒரு பெண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் நல்லது அப்படின்னு ரொம்ப அழகாக லேமுவேலுக்கு அவங்களுடைய தாயார் கொடுத்த அட்வைஸை நம்ம பைபிளில் பார்க்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி
இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சேஃபாக ஹாப்பியாக அமைச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.